जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். மேல் நாட்டவரின் பரிகாசமும் உள்நோக்கமும். இப்படி காரணங்கள் காட்டி கால நிர்ணயம் பண்ணி நம்முடைய கணக்கை பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஓல்ட் இஸ் கோல்ட் என்று பழசையே கொண்டாடுவது நமக்கு வழக்கம். பூர்வீகமாக போக போக ஒன்றுக்கு உயர்வு ஜாஸ்தி, தெய்வீகம் ஜாஸ்தி, அத்தாரிட்டி ஜாஸ்தி என்று நமக்கு சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை. அதனால் மனுஷ்ய ஜீவ உற்பத்தியே ஏற்பட்டிருக்க முடியாத எத்தனையோ லட்சம் கோடி வருஷத்துக்கு முந்தியே மனு இருந்தார், மாந்தாதா இருந்தார் என்று கதை பண்ணுகிறோம். கிருத்தயுகம் கிட்டத்தட்ட 18 லட்சம் வருஷம், 17,28,000. திரேதாயுகம் அதில் முக்கால், 12,96,000 வருஷம். துவாபரம் பாதி, 8,64,000 வருஷம். கலி கால், அதாவது 4,32,000 வருஷம் என்றெல்லாம் சொல்லி கிருத்தயுகத்தில் இருந்து ராஜவம்சங்கள் சொல்வதாக லிஸ்ட் கொடுத்து அந்த காலத்தில் பல நூறு பல ஆயிரம் வருஷம் ஜீவித்து ஆட்சி நடத்தியவர்களும் உண்டு என்று ஒரே புரளியாக பண்ணி வருகிறோம். இப்படி ஏதோ 43 லட்சம் வருஷம் முந்தி கிருத்தயுகம் ஆரம்பித்ததோடு மட்டும் நிறுத்தாமல் இதற்கும் முன்னாடி எத்தனையோ சதுர்யுக சைக்கிள்கள், மன்வந்தரம், கல்பம் என்றெல்லாம் லட்சத்தில் இருந்து கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு தாண்டி புழுகு மூட்டைகளாக கட்டி வைத்திருக்கிறோம். அந்த ரீதியில் வருவதுதான் நாம் ட்ரெடிஷ்னலாக சொல்லி வருகிற ஆச்சாரியாள் காலம் என்று. இவ்வாறாக கிமு 509 முதல் 477 என்ற நம்முடைய அபிப்பிராயத்தை தப்பு என்று சொல்லி பரிகாசம் செய்கிறார்கள். திரேதாயுக கிருதயுக விஷயங்கள் இங்கே சம்பந்தம் இல்லை. கலியில் கிட்டத்தட்ட 2600 வருஷமான போதே ஆச்சாரியாள் அவதாரம் என்று நாம் சொல்வதால் பூர்வயுக மன்வந்தர சண்டைக்கு போக வேண்டாம். இப்படி சொன்னதால் நமக்கு அந்த விஷயமாக பாயிண்ட் இல்லை என்று அர்த்தம் இல்லை. அவர்களுடைய, அதாவது மேல் நாட்டினருடைய சிவிலைசேஷன், நாகரிக வாழ்க்கை தோன்றியது சில ஆயிரம் வருஷம் முந்திதான். அதிலும் அது முன்னேறியது 2000 வருஷத்திற்கு முன் வந்த கிறிஸ்துவுக்கு அப்புறம்தான். இன்று நவநாகரிகம் என்பதன் உச்சியில் இருக்கிற இங்கிலீஷ்காரர்கள், ஜெர்மனிக்காரர்கள் முதலியவர்கள் எல்லாம் 1500 வருஷம் முந்தி கூட பைரேட் என்று கப்பல்களை தாக்கி அழிக்கும் கூட்டம் முதலியனவாக இருந்து அப்புறம்தான் இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய இடங்களில் செட்டில் ஆகி சமுதாய வாழ்க்கை என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாஷைகள் ரூபமானதும் அதற்கப்புறம்தான். அவர்களை மட்டம் தட்டுவதற்காக சொல்லவில்லை. யாரையும் மட்டம் தட்டி பேசுவதுதான் எல்லாவற்றையும் விட மட்டம். தற்பெருமை அடித்துக் கொள்வதும் மட்டம்தான், அகங்காரம்தான். ஆனால் நம்மை அவர்கள் தாக்கி கேலி பண்ணும் போது ஏன் அப்படி பண்ணுகிறார்கள் என்று பார்க்க வேண்டியதாகத்தானே இருக்கிறது. அந்த ரீதியில் தான் சொல்வது. 1500 வருஷத்துக்குள் இலக்கியம், அரசாட்சி, வியாபாரம், சயின்ஸ், ஹைஜீன் என்று எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி அதிசயமான அபிவிருத்தி கண்டிருக்கிறார்கள் என்பதை புகழ்ந்து பாராட்டவும் தான் வேண்டும். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எப்படி விடாமுயற்சியுடன் அடிவரையில் போய் ஆராய்கிறார்கள் என்பதையும் போற்றிச் சொல்ல வேண்டும். நஷ்டப்பட்டு போன நம்முடைய அநேக சாஸ்திரங்களை எங்கெங்கேயோ ஏட்டுச்சுவடிகளில் அரிபட்டு போய் கொண்டிருக்கும் போது தேடி தேடி கண்டுபிடித்து பெருசு பெருசாக இண்டெக்ஸ், கன்கார்டன்ஸ் என்றெல்லாம் அவர்கள்தான் புஸ்தகம் போட்டு ரட்சித்து கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு நாம் அவர்களிடம் எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கிறோம். உழைப்பு, பங்க்சுவாலிட்டி போன்ற பல விஷயங்களில் நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் உள்ள சில தப்பான போக்குகளையும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. குறிப்பாக நம்மை அவர்கள் தாக்க வரும்போது அஃபென்சிவில் போகாமல், நாம் அவர்கள் மேல் முதல் தாக்குதலில் இறங்காமல் டிஃபென்சிவில் நம்மை அவர்கள் தாக்கும் போது நம் தற்காப்புக்கான எதிரடியாகத்தான் சொல்வது. அவர்கள், அதாவது ஓரியண்டலிஸ்டுகள் சொல்வதில்
மூலாதார கோளாறு மனோதத்துவ ரீதியிலானது. அதோடு ஒரு உள்நோக்கமும் உண்டு. என்னதான் சயின்டிபிக் ரிசர்ச் அது இது என்று அப்படியே நடுநிலை தப்பாமல் சொல்வதாக சொல்லிக் கொண்டாலும் மனுஷர்களாக பிறந்தவர்களை சைக்கலாஜிக்கல் அபிமானங்கள் விடுவதே இல்லை. நம்மூரிலேயே பிரத்யக்ஷமாய் பார்க்கிறோம். மூட நம்பிக்கைகளை குழி தோண்டி புதைக்கவேதான் நாங்கள் வந்திருக்கிறோமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு பகுத்தறிவுவாதிகள் என்றே ஒரு கட்சியாக புறப்பட்டிருப்பவர்களை பார்க்கிறோம். சாஸ்திர புராணங்களை இவர்கள் பகுத்தறிவினால் ஆராய்ந்தே ஏகமாக கண்டனமும் கேலியும் செய்கிறார்கள். ஆனால் வெள்ளைக்காரன் வார்த்தையை நம்பிக்கொண்டு தங்களுடைய தனி இனம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற இனம் என்றும் தாய் பாஷை என்றும் வந்துவிட்டால் இவர்களுடைய பகுத்தறிவு போன இடம் தெரிவதில்லை. ஜாதியிலே உசத்தி சொல்கிறவர்கள் என்று சில பேரை திட்டிக்கொண்டே எங்கள் இனத்தை போல உசத்தி எதுவுமே கிடையாது என்றும் இவர்கள் சொல்வது எப்படி பகுத்தறிவு என்று புரியவில்லை. தங்கள் பாஷையை விடவோ அதற்கு சமதையாகவோ எதுவுமே எங்கேயும் கிடையாது. தங்களுடைய பண்பாட்டை விட புராதனமாகவோ அதற்கு கிட்டே வரக்கூடிய லாயக்கோ உள்ளதாக எதுவுமே கிடையாது என்று ஒரே பிடிவாதமாக சாதிக்கிறார்கள். இதை பார்க்கும்போது சாஸ்திரஜர்களை விட இவர்களுக்குத்தான் ஜாஸ்தி சூப்பர்ஸ்டிஷன் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. எந்த பாஷையில் எந்த பண்பாட்டில் உயர்வாக எது இருந்தாலும் அதெல்லாம் எங்களிடம் இரவல் வாங்கியதுதான் என்கிறார்கள். வாஸ்தவத்தில் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனையில் கொஞ்சம் கூட குறுகிய நோக்கமோ தயக்கமோ இல்லாமல் நல்லதுகளை எல்லாம் அன்போடு வரவேற்று தனதாக்கிக் கொண்டிருப்பதில் முதலாவதாக நிற்பது தமிழ் பாஷையும் பண்பாடும் தான். ஆனாலும் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டே நடுநிலைமையில் பார்க்காமல் தாங்கள் கொடுக்கல் மட்டுமே செய்தவர்கள், வாங்கலே கிடையாது என்கிறார்கள். தன் இனம் என்று ஒன்றை நினைத்துவிட்டால் அதில் இப்படி அறிவுவாதங்களை மீறிய அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது. சயின்டிபிக் ரிசர்ச் என்று புறப்பட்ட ஓரியண்டலிஸ்டுகளையும் இந்த அபிமானம் விடவில்லைதான். இன்றைக்கு தாங்கள் மேல் கையாக ஓங்கியும் இந்தியா கீழ்கையாக தங்களிடம் தாழ்ந்தும் இருந்தாலும் ஆதியில் தங்களுக்கு நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்தில் இந்தியா மகத்தான கலாச்சாரத்துடன் விளங்கி இருக்கிறது என்பதை அவர்களால் ஏற்று ஜீரணித்துக் கொள்ள முடிவதில்லை. குறிப்பு: இந்தியா சுதந்திரம் பெறும் முன் கூறியது. அவர்கள் தற்காலத்தில் பார்த்த இந்து சமுதாயத்தில் பல குறைகள் இருப்பதாக நினைத்தார்கள். அவர்களுடைய நவீன சயின்ஸ் அறிவு இங்கே இல்லை. அவர்கள் சொல்லிக் கொடுத்ததுதான் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களைப் போல் சுகாதாரமாய் இல்லாமல் ஏராளமான ஜனங்கள் ஒரே அசுசியான சூழ்நிலையில் வியாதியும் வக்கையுமாக சிறு வயசிலேயே செத்துப்போய் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் உள்ள சமத்துவம் இங்கே இல்லாமல் ஜாதி கிளை ஜாதி என்று ஒரேடியாக பிரித்து பிரித்து வைத்து ஜாதியே இல்லாத பஞ்சமர் என்று வேறு ஒரு பெரிய கூட்டத்தை ஒதுக்கி வைத்திருந்ததும் அவர்களுக்கு புரியவில்லை. நம்மில் கல்வி அறிவு சுகாதாரம் முதலியவற்றில் முன்னேறியுள்ள ஜாதிக்காரர்களும் அவர்களுடைய சயின்ஸுக்கு ஒத்துவராத சாஸ்திர கொள்கைகளையும் காரியங்களையும் பின்பற்றி வருவதும் அவர்களுக்கு ஏற்கவில்லை. இதையெல்லாம் பார்த்து இந்த தேசமே ரொம்ப பேக்வர்டு, பின்தங்கியது என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் அறிவுச்சுடர் கொளுத்துகிறோம், எங்கள் மாதிரி உங்களையும் முன்னேற்றுகிறோம் என்று ஆரம்பித்தார்கள். மேல் நாட்டவரின் பரிகாசமும் உள்நோக்கமும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம்.